ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயாச்சூன்னு சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமோட வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ ஒருத்தவங்க வராங்க. வந்ததுமே பஞ்சாயத்தில் அவங்க எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. யார் வர சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் தெரியாது, பஞ்சாயத்தில் உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்குறாங்க, அதனால நீங்கள் எல்லோரும் அங்கே வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரகுராமோட அம்மா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ரகு இந்த மாதிரி நடந்து போச்சுது, சொல்ல போனாக்கி பஞ்சாயத்துக்காக ஒன்றை பார்ப்பாங்க, இன்னைக்கு பஞ்சாயத்தில் நம்மளுடைய இதுவே ஒரு புகாராக வந்திருக்குது, இப்படி வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, பஞ்சாயத்தில் நம்மளை தலைகுனியை வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க முன்னாடி நம்ம கௌரவமே போச்சுது அப்படின்னு சொல்லி ரகுராமோட அம்மா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரிதான், நம்ம பஞ்சாயத்துக்கு நம்ம போய் தான் தீரணும், பஞ்சாயத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் தீரணும், அதனால வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பத்மாவும் பார்வதி எல்லாருமே திட்டிக்கிட்டே போகிறாங்க, இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பஞ்சாயத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி, அப்புறம் பசுபதி, கார்த்தி, மகாலிங்கன்னு எல்லாருமே இருக்கிறாங்க. இங்கேயும் ரகுராம், மாயா, ஜானகின்னு இங்கே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே இங்கேயும் இருக்கிறாங்க. அப்போ பஞ்சாயத்து அந்த ஊர் தலைவர் சொல்கிறாங்க, ரகுராம் ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, என்ன பண்ணுறதுக்கு, எப்போவுமே ஏதாவது பிரச்சனைனா உங்கள்கிட்ட தான் நிற்போம், ஆனால் இன்னைக்கு உங்கள் குடும்பமே பஞ்சாயத்தில் நிற்கிற மாதிரிக்கு நடந்து போச்சுது, அதனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் ரகுராம் சொல்கிறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஊர் பஞ்சாயத்துக்கு என்னைக்கு இருந்தாலும் நாங்கள் கட்டுப்பட்டு தான் தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம்னா தனம் கதிர் ரெண்டு பேரும் கல்யாணம் பற்றி தான் அங்கே தொடங்குறாங்க. கதிர் கட்டின தாலி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க, கார்த்திக்கும் தனத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஊர் முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு தான் இந்த பஞ்சாயத்தை கூடியிருக்கு அப்படிங்கவும் இதுக்கு பதில் சொல்லணும்னா தனம் தான் சொல்லணும். தனம் அவ கழுத்தில் கிடக்கிற தாலி விருப்பம் இல்லாமல் கதிர் கட்டின தாலி, அந்த தாலியை அத்து போடுறதும் கதிர் கூட சேர்ந்து வாழுதும் வாழாததும் தனம் கையில் தான் இருக்குது, இப்போ அவள் சொல்கிற பதில தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, தனத்துக்கும் எங்கள் வீட்டு பையன் கார்த்திக் தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது, அது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அந்த கதிர் இந்த மாதிரிக்கு பண்ணுவான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல, கதிர் திடீர்னு தன களத்தில் தாலி கட்டிட்டா அது கல்யாணமாக ஆயிருமா என்ன, அதனால தான் அந்த பஞ்சாயத்தை நான் கூட்டினேன், சொல்ல போனாக்கி தன களத்தில் இருக்கிற தாலி அத்து போட்டுட்டு தனத்துக்கும் கார்த்திக் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஜானகி ரொம்பவே ஆடி போய் நிற்கிறாங்க, இவ என்னது இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் அப்போ ஜானகி சொல்கிறதுக்காக வரும்போது ரகுராம் தடுக்கிறாங்க. அப்போ ஜானகி இப்படி பேசுகிறதுக்காக வரும்போது ஊர் பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்க, அம்மா இதில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது, சொல்லப்போனால் உங்கள் பொண்ணு தாம்மா முடிவெடுக்கணும், அதனால் நாங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்டே கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனம் நீ சொல்லு, உன் கழுத்தில் கிடக்கிற தாலி விருப்பம் இல்லாமல் கெட்டின தாலி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அப்படி விருப்பமில்லாத தாலியை கெட்டின கதிர் கூட சேர்ந்து வாழ போறியா, இல்லைன்னா அந்த தாலியை அத்து போட்டுட்டு கார்த்திக் கூட நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, இது முடிவு உன் கையில் தான் இருக்குது, நீ யார்கிட்டையும் கேட்காம நீயே சொல்லு அப்படிங்கிறாங்க. தனம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா ஜானகி அவங்களும் பதட்டத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, ஏன்னா தனம் என்ன சொல்ல போகிறாலும் தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ கதிர் சொல்கிறாங்க, தனத்திட்ட எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க, தனம் கூட நான் சேர்ந்து வாழறதுக்கு தான் நான் ஆசைப்படுறது அப்படின்னு கதிர் சொல்லவும் இங்கே பாரு, நீ வலுக்கட்டாயமாக தனங்களத்தில் தாலியை கட்டியிருக்கிற, அதனால நீ பேசக்கூடாது, இதில் பேச வேண்டியது ஒரே ஆள் தனம் மட்டும்தான், அவள் என்ன முடிவு எடுக்கலாம் அந்த முடிவுக்கு இந்த ஊர் பஞ்சாயத்தை கட்டுப்பட்டு தான் தீரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே தனம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது தனம் சொல்கிறாங்க, இல்லை நான் கதிர் கூட நான் சேர்ந்து வாழறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே ஜானகி மாயா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. கதிர் கொஞ்சம் கூட இது எதிர்பார்க்கவே இல்லை, தனம் இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் புவனேஸ்வரி, பசுபதி, கார்த்தி, மகாலிங்க இவங்க 4 பேரும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. தனம் என்ன இந்த மாதிரி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அப்போ ஊர் பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க, தனம் இப்போ எடுத்த முடிவுக்கு தான் எல்லாருமே கட்டுப்படணும், இதுக்கு மேலே இதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது, தனம் கதிரோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி அவளே சொல்லிட்டா, அதனால நீங்கள் ஒன்றுமே இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா சீனு விஷயத்தை தான் எடுக்கிறாங்க. அப்போ சீனுகிட்ட கேட்குறாங்க, நீயும் சொல்லு, சீனு மாயா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்றீங்களா, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ பத்மா உடனே சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு இவன் மருமகளாக ஆகவே முடியாது, சொல்ல போனாக்கி என் புருஷனுக்கு இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு காரணம் அந்த மாயா தான், அதனால இவன் எனக்கு மருமகளாக வேண்டவே வேண்டாம், இவளை இதோட அத்து விட்டுருங்க அப்படின்னு பத்மா சொல்லவும் அப்போ நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாது, இதில் பாதிக்கப்பட்டது சீனு தான் பேசணும், நீ சொல்லு சீனு அப்படின்னு சொல்லும்போது அப்போ சீனு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு மாயாவும் அவளோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சீனு சொல்கிறாங்க, எனக்கு மாயாவோட சேர்ந்து வாழறதுக்கு எனக்கு
ஆசை தான் அப்படின்றதாங்க. இதை கேட்டதுமே வந்து மாயா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பத்மா வந்து டேய் சீனு என்னடா பேசிகிட்டு இருக்கிற, இன்னைக்கு வந்து உங்கள் அப்பா இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில ஹாஸ்பிட்டலில் கிடக்குறான்னா அதுக்கு இவ தான் காரணம், இவ கூட நீ சேர்ந்து வாழப்போற அப்படிங்கும்போது அம்மா நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சீனு சொல்கிறாங்க எனக்கு மாயாவோட சேர்ந்து வாழறதுக்கு ஆசை தான், எனக்கு விருப்பம் தான் அப்படின்றதாங்க. இது கேட்டதுமே வந்து பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க அப்போ சீனு மாயா சேர்ந்து தான் வாழணும், இதுதான் இந்த பஞ்சாயத்தோட முடிவு அப்படின்றதாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத இவங்க எல்லாருமே வந்து அதிர்ச்சடைகிறாங்க. இந்த பக்கம் ஜானகி டீம் வந்து ரொம்பவே எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயாவும் கதிரையும் வந்து ரகுராம் வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்களா, அடுத்து தான் இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க. ஏன்னா மாயாவையும் அவங்க கதிரையும் வீட்டுக்கு போனாக்கி தனம் வந்து ஊர் பஞ்சாயத்தில் சேர்ந்து வாழதான் சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரிக்கு தான் பத்மாவும் மாயாவும் சீக்கிரத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. அடுத்ததான் இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.